வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஏப்ரல் 5 மற்றும் 6ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்ற கேரளா, தெலுங்கானா மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நன்றி. தொகுதி சீரமைப்பு கூட்டம் தேசிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் சட்டப்பேரவையில் பெருமிதம். தமிழ்நாடு மக்களின் சார்பில் இப்பேரவையின் வாயிலாக என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைப்பதாக நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அறிவிக்க வேண்டும். தமிழ்நாடு பாதிக்கப்படாது என உறுதி அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் வேண்டும் என்றும் பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்கணும். முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்த தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுகிறது கேரளா. பேபி அணையை வலுப்படுத்தும் விவகாரத்தில் போதிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். விதிகளை மீறி செயல்படும் சாயப்பட்டறைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பவானிசாகர் ஆற்றங்கரையில் சாயப்பட்டறைக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்ற செங்கோட்டையனின் கோரிக்கை குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். அந்த தொழிற்சாலை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு இந்த விதிமுறைகள் எல்லாம் மீறக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக அந்த தொழிற்சாலை மீது நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம். சத்துணவு பணியாளர்கள் அடுத்த 1 மாதத்தில் தேர்வு செய்யப்படுவார்கள் என அமைச்சர் கீதா ஜீவன் திட்டவட்டம். அங்கன்வாடி பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான அரசாணை கடந்த வாரம் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் விளக்கம். புதிய பணியாளர்கள் எடுப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் 8997 சத்துணவு துறையில் உள்ள சத்துணவு சமையலர்கள் எடுப்பதற்கும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இன்னும் இந்த 1 மாதங்களுக்குள்ளாக அந்த பணிகள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது சேலம் போலீசார் வழக்கு பதிவு. சமூக ஆர்வலர் அளித்த புகாரின் பேரில் ராஜா மீதும் நடவடிக்கை. சென்னையில் நேற்று நடைபெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இடையிலான போட்டியின் போது கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை. 5 வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல். விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜி.வி. பிரகாஷ், சைந்தவி மனு தாக்கல். விசாரணை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இருவரும் ஒரே காரில் புறப்பட்டுச் சென்றனர். திருச்சி விமான நிலையத்தில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏசியா விமானத்தில் கடத்தி வந்த நபரிடம் சுங்கத்துறையினர் விசாரணை. லஞ்ச புகாரில் அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டது குறித்து விவாதிக்க கோரி புதுச்சேரி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் அமளி. பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக வலியுறுத்தி முழக்கம் எழுப்பியவர்களை குண்டுக்கட்டாக வெளியேற்றிய காவலர்கள். சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் ஒன்றுக்கு 120 ரூபாய் குறைந்து 65,720 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் ஒன்றுக்கு 15 ரூபாய் குறைந்து 8,215 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அங்கீகரிக்கப்பட்ட தமிழக அரசியல் கட்சிகளுடன் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று அனைத்து கட்சி கூட்டம். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் தேர்தல் விதிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்.
இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 4 நாட்களில் வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கோடையில் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் 5 முக்கிய ஏரிகளில் போதிய நீர் இருப்பு உள்ளதாக குடிநீர் வாரிய அதிகாரிகள் தகவல். காணல் நீராக மாறிவரும் சீர்மரபினர் சமூகத்திற்கான ஒன்றைச் சான்றிதழ் நடைமுறை. வாக்குறுதி அளித்துவிட்டு அதனை நிறைவேற்ற மறுப்பது சீர்மரபினருக்கு திமுக அரசு இழைக்கும் நம்பிக்கை துரோகம் என டிடிவி தினகரன் விமர்சனம். பிரபல ரவுடி ஜான் கொலை வழக்கில் மேலும் ஒருவர் ஈரோடு நீதிமன்றத்தில் சரண். சேலம் கச்சிப்பாளையத்தை சேர்ந்த கோகுல சுகேஸ்வரன் என்ற நபர் நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் உரிய நேரத்தில் வராததால் நீண்ட வரிசையில் காத்திருந்த மக்கள். குறைதீர் கூட்டத்தின் போது பெண்கள், வயதானவர்கள் உள்ளிட்டோர் அவதி. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3 ஆண்டுகளாக செயல்படாத லிப்ட். நோயாளிகளை ஸ்ட்ரக்சர்களில் தள்ளிச் செல்லும் அவலம். தமிழக ஆளுநர் மாநில அரசு இடையிலான மோதலுக்கு முடிவு காண்பது எப்போது? 30 மாதங்களாக புதிய துணைவேந்தர்கள் நியமனம் செய்யப்படாததை சுட்டிக்காட்டி பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. பரமக்குடியில் பள்ளி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டம். தலைமை ஆசிரியை மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை திரும்பப் பெற கோரிக்கை. மதுரை ஈச்சநேரி பகுதியில் தனிப்படை காவலர் எரித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு. விசாரணையின் போது தாக்கியதாக ஒருவரை சுட்டுப் பிடித்த போலீசார். கோவையில் 2026 தளபதி தலைமையில் தமிழகத்தை ஆளப்போறோம் என்ற வாசகத்துடன் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டரால் பரபரப்பு. ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து வருகின்றன. தலைக்கவசம் அணிந்து வந்தால் ஜூஸ், இல்லை என்றால் கேஸ். தஞ்சையில் வாகன ஓட்டிகளை ஈர்த்த போக்குவரத்து போலீசாரின் நூதன விழிப்புணர்வு நிகழ்ச்சி. இந்தியாவில் சட்டவிரோதமாக இயங்கி வரும் 357 விளையாட்டு இணையதளங்களுக்கு தடை. மத்திய அரசு அதிரடி. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 28ஆம் தேதி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது சிஎஸ்கே. போட்டிக்கான டிக்கெட் விற்பனை நாளை தொடங்கும் என அறிவிப்பு. ஐபிஎல் போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி. விசாகப்பட்டினம் மைதானத்தில் இரு அணிகளும் இன்று பலப்பரீட்சை. இத்தாலியில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் அஜித் குமாரின் ரேசிங் அணி 3ஆம் இடம் பிடித்து அசத்தல். வெற்றியை தனது அணியினுடன் கொண்டாடி தீர்த்த நடிகர் அஜித். பல ஆண்டுகள் கார் ரேஸில் ஈடுபட விரும்புவதாக நடிகர் அஜித் குமார் விருப்பம். இந்தியாவில் அதிக அளவு மோட்டார் பந்தயங்கள் நடத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள்.